அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த இயற்கை மத்தியில உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை பல கோணங்களில் போகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு விதமாக போய்கொண்டிருக்கிறது. இதை குறித்து நான் ஒரு ரீல் கேட்டுக்கொண்டிருந்தேன். காரணம், அநேக நேரத்தில் நாட்கள் நன்றாக போகும் என்று நினைக்கிறோம், ஆனால் அது மிகவும் பிரச்சனையாக போகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து ஒரு ரீல் நன்றாக இருந்தது. அதாவது, புதியதாக திருமணம் செய்த ஒரு பிராமணனுடைய கதை. உங்கள் அனைவருக்கும் தெரியும், பிராமணர்களுக்கு அநேக சாஸ்திரங்கள் உண்டு. அதாவது, அவர்கள் உட்கார்ந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாஸ்திரம். புதியதாக இந்த திருமணமானவர்களை இன்னொருவர் சாப்பிடுவதற்காக அழைத்திருந்தார்கள். இருவருக்கும் மிகுந்த பசி. அங்கே போனவுடன் அவர்கள் அமர்ந்தார்கள். அவர்களுக்கு வாழை இலை போடப்பட்டது. அந்த வாழை இலை நல்ல வெண்மையான அரிசி சோறு, அதற்கு மேல் கொட்டை குழம்பு ஊற்றினார்கள். ஊற்றினவுடன் கணவனுக்கு பசி. அவர் சாஸ்திரத்தை சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்து விட்டார். மனைவி அந்த சாப்பாட்டை பிணைந்த பட்சத்துல அந்த சாப்பாட்டில் இருந்த ஒரு கொட்டை எகிரி அந்த கணவனுடைய தட்டிலே போய் விழுந்து விட்டது. அப்படி விழுந்தவுடன் கணவனுக்கு மிகுந்த கோபம். என்ன, உனக்கு சாப்பிட கூட தெரியலையே அப்படி என்று தோஷம் என்று வேகமாக எழுந்து விட்டார். எழுந்து விட்டு, சரி, இப்பொழுது இந்த தோஷத்தை நான் கழித்தால் தான் உன் கூட வாழ முடியும். உனக்கு சாப்பிடவும் தெரியவில்லை, எப்படி உட்கார்வது என்று தெரியவில்லை என்று கோபித்தவனாக, நான் கோயிலுக்கு போய் இந்த சாப தீட்டை நான் கழித்து விட்டு வருகிறேன் என்று புறப்பட்டான். புறப்பட்டவன் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு போகிறான். எல்லாம் தீர்ந்து விடுகிறது. இப்பொழுது பசி. ஒரு இடத்திலே போய் அங்கே சாப்பாட்டிற்காக கேட்கிறான். அவர்கள் வாப்பா உட்காரப்பா என்று சொல்லி அவனுக்கு ஒரு வாழை இலை போடுகிறார்கள். வாழை இலையில சாப்பாடு போட்டவுடன் நல்ல முறையில சாப்பிட்டு விடுகிறான். பசி தீர்ந்து விடுகிறது. எப்பொழுதும் வழக்கம் போல அந்த வாழை இலையை மடிப்பார்கள். அப்படி மடிப்பதற்காக அவன் மடிக்க ஆரம்பித்தவுடன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், தயவு செய்து என்ன செய்யாத, மடிக்காத. ஏன்னா எங்க கிட்ட வேற வாழை இலை இல்ல, வரவங்க எல்லாரும் எதில் தான் சாப்பிடுறாங்க, இந்த வாழை இலையில தான் சாப்பிடுறாங்க. இத கேட்ட உடனே இவனுக்கு மிகவும் கலக்கமாகி விட்டது. ஐயோ, இன்னொருத்தர் சாப்பிட்ட எச்சி வாழை இலையில நான் சாப்பிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிறு கலக்க அங்கிருந்து எழுந்து அந்த டெம்பிளை நோக்கி அவன் போகிறான். மறுபடியும் பசி எடுத்து விட்டது. சுற்றி பார்க்கிறான். தூரத்திலே ஒரு இடத்துல ஆகாரம் கொடுக்கிறதை பார்த்து அங்கே போய் உட்கார்ந்து கொண்டான். உடனே அவர்கள் வாழை இலையை கொண்டு வந்தார்கள். அவன் சொன்னான், தயவு செய்து அந்த வாழை இலையை மட்டும் என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இல்லப்பா வேற எதுவும் இல்லையே, ஏதாச்சும் வேற எதுலயாச்சும் போடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொல்றாங்க, அங்க ஒரு மண் சட்டி இருக்குது, அந்த மண் சட்டியில போடவா சாப்பாடு. உடனே தோட்டத்துல இருந்த மண் சட்டியை கொண்டு வந்து அதை கழுவிட்டு அதுல சாப்பாடு கொடுக்கறாங்க. அதை சாப்பிடுறான். அவன் முக்கா சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் உள்ள வராரு. வந்து, யார் இந்த மண் சட்டியை எடுத்து கொண்டு வந்தது? உடனே கேக்குறாங்க, எதுக்கு? ஐயோ, இந்த மண் சட்டி எங்க அப்பா ஞாபகமா வச்சிருக்கிறாங்க. எங்க அப்பா வயசானப்போ 1க்கு 2 அதுல தான் நான் கிளீன் பண்ணேன். அது அங்க ஞாபகம் வச்சிருந்தா அந்த மண் சட்டியை கொண்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிராமணனுக்கு, ஐயோ, இந்த மாதிரி ஒரு சங்கடமான நிலைமை ஆயிடுச்சு எனக்கு. என் மனைவி கிட்ட இருந்து ஒரு பீன்ஸ், அந்த ஒரு கொட்டை தான் என்னுடைய இடத்துல விழுந்துச்சு. அதே தோஷமா நான் கருதுனேன். பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமா என்று வயிறு கலங்கி அங்கிருந்து எந்திரிச்சு மறுபடியும் போறான். பார்த்தா அந்த கோயில் இன்னும் தூரமா இருக்குது. ஆனா மறுபடியும் பசி. கடைசியா ஒரு பாட்டி வீட்டுக்கு போறான். அங்க பாட்டி வீட்டுக்கு போன உடனே பாட்டி என்ன செய்யறாங்க, சரி உட்காரப்பா, உனக்கு பசியா இருக்கிற போல இருக்கு அப்படின்னு வாழை இலைய கொண்டு வர போறாங்க. ஐயோ, எனக்கு அந்த வாழை இலை வேண்டாம் பாட்டி, வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லி, சரி உனக்கு மண் சட்டியில கொடுவா. இல்லப்பா, மண் சட்டியும் வேண்டாம். சரி வேற ஏதாச்சும், சரி அலுமினியம் தட்டுல என்ன செய், நீ சாப்பிடு அப்படின்ட்டு அலுமினியம் தட்டுல என்ன செய்யறாங்க, சாப்பாடு. நல்லா சாப்பிட்டான், வயிறு நிறைஞ்சிட்டு. அப்போ சொல்றான், பாட்டி எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க, ஆனா ஒரு கொட்டை பாக்கு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு. உடனே பாட்டி சொல்றாங்க, உனக்கு கொட்டை பாக்கு வேணுமா, நேரா மேல கைய போடு, அங்க இருக்குது கொட்டை பாக்கு, நீ அதை எடுத்து என்ன செய்ய, சாப்பிடு.
உடனே அந்த கொட்டைப்பாக்க எடுத்து வாயில போட்டுக்கிட்டு என்ன செய்யறான், நல்லா மென்னுகிட்டே இருக்கிறான். நல்லா மெல்ல 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 அந்த பாட்டி கேக்குறாங்க, நல்லா இருக்குதாப்பா கொட்டைப்பாக்கு? நல்லா இருக்குது பாட்டி. நானும் 10 நாளா அந்த கொட்டைப்பாக்க மெல்ல பாக்குறேன், என்னால மெல்ல முடியல, எல்லா பல்லும் போயிடுச்சு. நல்ல வேலை நீயாச்சும் மண்ணேப்பா அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட உடனே இவனுக்கு சாப்பிட்டதெல்லாம் வயிறு கலக்கிடுச்சு. உடனே ஐயோ பாட்டி 10 நாள் சவச்சு இருக்கிறாங்களே வாயில போட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து எழுந்து அவன் வெளியே நடக்க ஆரம்பிச்சான். அப்படியே நடந்துகிட்டே போறான். பார்த்தா கோயில் இன்னும் தூரமாவே இருக்குது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னாக்கா, நிறைய நேரத்துல நம்ம ஒரு நல்ல காரியங்களை செய்யணும்னு போயிட்டே இருப்போம், ஆனா தடைகள் வந்துகிட்டே இருக்கலாம். ஆனா கூட என்ன செய்யக்கூடாது, நெவர் கிவ் அப். நம்ம எந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோமோ அந்த நல்ல ஓட்டத்தை என்ன செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆகவே நண்பர்களே, வாழ்க்கையில என்ன சோர்வு இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் பட்டனையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.